அனைவருக்கும் தமிழ் வணக்கம். அனைவருக்கும் தமிழ் வணக்கம், தமிழால் வணக்கம். இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெற்றோராசிரியர் கழக தலைவர்களே, வள்ளலார் பூமியில் பிறந்ததுனால் என்னவோ அச்சய பாத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது ஆசானி நண்பர் ஐயா மோகன்ராஜ் ஐயா அவர்களுக்கும், நான் ஒரு சாதாரண இப்படி அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஜஸ்ட் பாஸ் அவ்வளோதான், அப்படி வந்து வெளியே வந்த மாணவன் நான். வெயில் வேறு சொல்லிக்கிட்டே இருக்குது, சீக்கிரம் முடிங்கன்னு மாணவர்களுக்கு முன்னாடியே. இன்றைக்கி இந்த மாணவர்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய வருத்தம் இருக்கும். என்னென்னு சொல்லட்டுங்களா? ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை குடியரசு தினம் வந்துச்சு, போச்சே ஒரு நாள் லீவு, சரிதானே? ஆனால் இந்த நாள் நீங்கள் இந்த பள்ளியை விட்டு வேறு ஒரு தளத்திற்கு செல்கின்ற பொழுது ஞாபகம் வரும். அந்த ஞாபகம் வந்து திருப்பி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நினச்சிக்கோங்களேன். என்னுடைய ஆசிரியரை பற்றி நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஏதோ என்ன புகழ்ந்ததாகும், அவர் புகழ்ந்ததாக ஆகும். அது மனிதர்னா அவர் ஒரு மனிதர். வள்ளலாருக்கு ரொம்ப நெருக்கமானவர். வள்ளலார் பிறந்த ஊருக்கு சொந்தக்காரர், அதை சொல்ல வரேன் நான். மருதூர் போயிருக்கேன். நான் சாரோட வீட்டுக்கு போனப்போ தான் எனக்கு அந்த எல்லாம் தெரியுங்க. நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் எல்லாத்தையும் போனது. நானும் ஒரு கெத்தாக சொல்லுவேன். நானும் அரசு பள்ளி மாணவன் தான் நான் ரொம்ப கெத்தாக சொல்லுவேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா? சிறகு விரிக்க மறந்தால் சிறகுகள் கூட பாரம்தான், நீ விரிக்க துணிந்து விட்டால் எட்டிவிடும் தூரம் தான் வானம் சொல்லி ஒரு அறிஞர் சொன்னார். யாரும் தெரியுங்களா? யாருக்காவது தெரியுமா? அவர் எவ்வளவு உயரம் உயர்ந்தாலும் கூட நான் கடைசி வரை ஒரு ஆசிரியராகவே இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். ஞாபகம் வந்துருச்சிங்களா? ஐயா அப்துல் கலாம் அவர்கள். நான் ஒரு வழக்கறிஞர், எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், அதைவிட நானும் ஒரு ஆசிரியர். எனக்கு அதுதான் பெரிய கர்வம். ஒரு பெரிய திமிரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கெல்லாம் அதுதான், நமக்கெல்லாம் தெரியும். நீ எந்த உயரத்துக்கான எங்கே வேணா போ, ஆனால் ஒரு ஆசிரியர் அப்படின்னு அந்த ஆசிரியர் வந்து யாரும் மறந்து விட்டு கடந்து செல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு குறள் சொல்கிறேன், அந்த குறளுக்கான விளக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தக. இந்த குறளுக்கான அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும். அந்த குறளுடைய வடிவமைப்பு யாரை பார்த்துருக்கீங்களா? தெரிஞ்சுக்கோங்க. ஒரே எந்தவித துணைக்காலும் வராத ஒரு குறள், கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தக. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருடைய துணையும் இல்லாமல் நிற்பது என்பது வாழ்க்கையில் ஒரு பெரிய அடிப்படை கல்வி. இந்த அடிப்படை கல்வி என்பது நம்ம பள்ளிக்கூடத்தில் அதுக்காக ஆசிரியர் துணை இல்லாமல் படிக்க முடியும்னு கேட்டால் அது கடமை வேறு, நம் துணை தேடுதல் என்பது வேறு. நான் கோயம்புத்தூர்லேருந்து சார் சொன்ன உடனே நான் திங்கக்கிழமை வந்தேன் சார்னு சொன்னேன். இல்லைங்க, நீங்கள் நாளைக்கே வந்துருங்கன்னாரு. என்னால் எதுவும் மறுப்பு தெரிவிக்க முடியல. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பும் கூட. அதனால் நான் இரவே கிளம்பி வந்துட்டேன். நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனால சட்டம் சார்ந்த ஒரு விஷயத்தை ஏதாவது உங்கள் மத்தியில் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இங்கே தலைமையேற்று நடத்திக்கக்கூடிய எங்களுடைய கேகே சார், கேட்கனா கேட்டுகிட்டே இருப்பார். அதான் அவர் எனக்கு தெரிஞ்சு அதுதான். நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம், எப்போ வேணால் கேட்கலாம். உங்களுக்கு சந்தேகம் என்பது எந்த நேரத்தில் வந்தாலும் கேட்கலாம். அதுக்காக ஏதோ ஒரு சினிமா படத்தில் அந்த விவேக் மாதிரி நீங்கள் வந்து அது உங்களோட விருப்பம் தான், தப்பு இல்லை. அதற்கும் நிச்சயமாக பதில் வைத்திருப்பார். அவர் இருக்கின்ற வரையில் இந்த பள்ளி மேலும் மேலும் வளரும் என்பதற்கு நான் கண்கூட பார்த்தேன். அவர் கூடயே பயணித்தவர். அவருடைய உணர்வுகளோடைய நானும் வந்து ரொம்ப 20-21 காலம் தள்ளி இருந்தாலும் கூட அந்த உணர்வுகளோடைய வாழ்ந்தவர். அதாவது ஒரு அடிப்படை மனிதர். ஒரு சாதாரணமாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய உதாரணம். ஒரு தலைமை ஆசிரியர் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நாங்கள் படித்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரைக்கால் ட்ரௌசர் தான். நாங்கள் ரொம்ப தமிழை பேசினா பசங்க கொஞ்சம் என்னடா வந்து கதை விடுறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் பல கல்லூரிகளுக்கு விரிவாளராக போயிட்டுருக்கேன், பல சட்டக்கல்லூரிகளுக்கு விரிவாளராக போயிட்டுருக்கேன். அது போக இந்த தொழிலும் நான் செஞ்சிகிட்ருக்கேன். இந்த நாள் குடியரசு தினம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பு எப்பொழுது நிறைவு பெறும், காதல் எப்பொழுது நிறைவு பெறும், திருமணம் எப்போது நிறைவு பெறும். சுதந்திரம் என்பதற்கும் குடியரசு தினம் என்பதற்கும் இதுதான் வித்தியாசம். சுதந்திரம் என்பது சுதந்திரம் எழுத்தால் எழுதப்பட்டது.
ஆனால் அது வடிவமைத்து கொண்டு வந்து இதுதான் என்று நமக்கு உணர வைத்தது குடியரசு தினம். ஆனால் உண்மையான சுதந்திரம் என்பது குடியரசு தினம்தான். நம் சுதந்திரம் வாங்கிய போது பிரிட்டிஷார் நமக்கு கொடுத்த அந்த அடிப்படை சட்டங்கள் மட்டும்தான் இருந்ததை தவிர நம்மளுடைய சட்டங்கள் பயன்பாட்டில் இல்லை. இதில் அண்ணல் அம்பேத்கர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு 3 நாட்டுடைய சட்டத்தை எடுத்துக்கிட்டு தான் செய்கிறார். அமெரிக்காவுடைய, கனடா, இங்கிலாந்து, இந்த 3 கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷன் இல்லாத விஷயமே இல்லைங்க. உலகத்தில் எந்த நாட்டுக்கு இல்லாத ஒரு சட்டம் நம்மளோட இந்திய நாட்டுக்கு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. அவ்வளோ சிரத்தை எடுத்து எவ்வளோ பிரச்சனைகளை. ஆனால் இந்த சட்டம் என்பது எவ்வளோ ஒரு அடிப்படையாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். தேர்தல் நடக்கும். இந்த எலெக்ஷன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே யாருமே பணியில் இருக்க மாட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் அறிவிச்சிட்டாவே அந்த இடத்துல அவரோட பதவி இல்லைன்னு அர்த்தம், வெற்றிடமாகவே இருக்கும். ஆனால் நம்மளுடைய இந்திய நாடாளுமன்றமும் பாராளுமன்றமும் எல்லா காலகட்டத்திலும் செயல்படும். அப்படி ஒரு வடிவமைப்பை கொடுத்துருப்பார். இது யாரும் கவனிச்சிருக்க மாட்டீங்க. நாடாளுமன்றம் இல்லாத பொழுது பாராளுமன்றம் இருக்கும், பாராளுமன்றம் போது நாடாளுமன்றம் இருக்கும். இந்த சுழற்சி முறையில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்தியா என்பது எப்படி இந்த உலகத்தை, பூமியை வந்து உலகத்தை சுற்றி வந்துகிட்டே இருக்கோ, இந்த சட்டமும் அதே மாதிரி நம்மளை வந்து சார்ந்து சுற்றிட்டே வந்துடும். இதுதான் இந்த கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை. சார் ஒரு 20 நிமிஷம் சொன்னாருங்க. ஆனால் நான் பேசணும்னு நினச்சா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். நேரம் வேறு ரொம்ப கடந்துகிட்டே இருக்குது. அதனால் ஒரு சின்ன விஷயத்தை வந்து சாப்பிட்டு இருக்கும்போது எழுதினேன். அதை நான் சொல்லிவிட்டு இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேசிட்டாங்க. இதுதான் சுதந்திரம். எவ்வளவு இழந்தோம், இழந்ததை மீட்க. எத்தனையோ இழந்தோம், என் உரிமையை மீட்க. இன்னும் நீட்சி எத்தனை சாட்சி. அரசியல் அமைப்பும் நீ யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை என்று சொன்ன அண்ணலின் வழிதனில் சுதந்திரத்திற்கு ஒரு அங்கீகாரம், சுதந்திர இந்தியாவின் பிரகடனம், நீ யார், மனிதன் என்பதும் மனித மாண்பு என்பதும் சுதந்திர வேட்கையில் அகராதியை தந்தது அரசியல் அமைப்பு. சுதந்திரம் என்பது வாய்மொழி உத்தரவு, குடியரசு என்பது அங்கீகாரம். இதை நான் வந்து ஒரு 2 நிமிஷம் அங்கே சாப்பிட்டு இருக்கும்போதே சரி இதை சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுனேன் நான். நான் அரசு பள்ளியில் படித்தேன். தொடக்கப்பள்ளியிலிருந்து நான் அரசு பள்ளியில் படித்து பிலிட் பண்ணேன், எம்ஏ தமிழ் பண்ணேன், பிஎட் பண்ணேன், எம்எட் பண்ணேன், பிஎல் பண்ணேன், எம்எல் பண்ணேன். இப்பொழுது சட்டத்தில் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன், பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். படிப்பு என்பது நமக்கு வந்து அது கூடயே வரணும். அது ஒரு உயிர் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம தொண்டு போயிட்டே இருக்கணும். அதனால் கல்வி என்பது உங்களுக்கு என்ன வருமோ அது செய்யுங்க. ஆனால் இன்றைக்கி அடிப்படை கல்வி அவசியம். பாருங்கள், நீங்கள் அதாவது இப்போ 5ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, பொது என்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தலாம் அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அதுக்கு நீங்கள் ஆயத்தம் வாங்க. நம்ம மாணவர்கள் எதுலையுமே வந்து இளைத்தவர்கள் அல்ல, ஓடிக்கொண்டே இருங்கள், படிங்க. உங்களுக்கு என்ன வரும் அதை சிறப்பாக செய்யுங்க. நான் ஒரு நல்ல விளையாட்டு வீரர். பாதி நேரம் வந்து மைதானத்தில் தான் இருப்பேன். ஆனால் இப்போ சாரை பற்றி ஒரு விஷயம் நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் கண்டிப்பாக இருக்கும், இந்த ஸ்பெஷல் கிளாஸ்னு ஒன்று வைப்பாங்க, அது குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும். அந்த காலகட்டங்களில் கூட ஒருவரையும் விட மாட்டார், எல்லாம் வந்து உட்காருந்தார். அந்த 2 மணி நேரம் அவருடைய கூடுதல் நேரமாக எடுத்து எல்லாத்துக்கும் பாடம் சொல்லி தருவார். அப்படி ஒரு ஆசிரியர். எனக்கு தெரிஞ்ச அவர் வீடு தான் பள்ளிக்கூடம் தான் வீடு. அதனால் நீங்கள் அவரெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி சார் வந்து பற்றி அழகாக ஒன்று கொளுத்தி போட்டு போயிருக்காரு. பசங்க நீங்கள் கேட்கலாம், நாலேருந்து கேட்கலாம், சார் அந்த சார்லாம் என்ன வாங்கி கொடுத்தாரு, அப்போ தான் படிப்போம், பாஸ் பண்ணணும் எல்லாம் கேளுங்க. தலைமை ஆசிரியருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நீங்கள் வந்து கேட்கலாம். அது கடமை இருக்கிறது. ஆசிரியர்கள் என்றாலே அன்பு நிறைஞ்சவங்க. அதனால் வந்து கிட்டத்தட்ட வீட்டில் இருக்கிறத விட பள்ளிக்கூடத்தில் அதிகம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க பிள்ளைகளை விட ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. அந்த ஒரு பிரச்சனை இப்போ அரசு பள்ளியில் இல்லைன்னு நினைக்கிறேன். சத்துணவுல வந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க. கூடுதலாக நீங்கள் நிறைய படிக்கணும், நீங்கள் உரிமையாக கேளுங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க. நான் ஒரு உதாரணம் இல்லை, எனக்குலாம் ஒரு அடையாளமே அவங்க தான் கொடுத்தாரு. ரொம்ப